Good morning. Welcome to Market Day by ECTRA. Arulrajhan. Today is 30th May 2023. Pre-market information நம்ம பார்க்கலாம். நேத்திக்கு அமெரிக்க சந்தையானது வியாபாரமாகவில்லை. அது ஹாலிடேவா இருந்தது. அதனால அதுல இருந்து எந்த கியூவும் நம்ம எடுக்க முடியாது. ஏசியன் மார்க்கெட்ஸ் குள்ள போகலாம். ஏசியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரம் ஆகிறது. குறிப்பாக நம்ம ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஆங்சங், சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை இறங்கி வியாபாரமாகிறது. ஆனால் காஸ்பி மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய நிப்டி சிங்கப்பூர்ல எஜெக்ஸ் நிப்டி என்ற பெயரில் இப்ப நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க வியாபாரம் ஆரம்பிச்சிருது இல்லையா? அதனால அங்கிருந்து நம்ம ஒரு க்ளூ எடுக்க முயற்சி பண்றோம். அதுல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபிளாட்னே சொல்லலாம். ஒரு 20-25 புள்ளிகள் அப்படின்ற அளவுக்கு சற்றே ஏற்றத்துடன் இருக்கிறது. பட் அது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? டக்குன்னு அது 20 புள்ளி 25 புள்ளி காணாம கூட போயிடலாம். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு புதிய அதாவது சமீபத்திய உச்சத்தை உடைத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிற ஒரு நிலையில தக்க வைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிப்டியுடைய ரேஞ்ச் நம்ம 18,200 சப்போர்ட் ஆகும், 18,650 நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம். இப்போ இந்த 18,650 ஸ்பாட்ல இதுதான் இப்போதைக்கு ஒரு உடனடி தடைநிலையாக இருக்குது. இதை உடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இது உடைக்கப்பட்டால் பழைய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் புதிய உச்சத்தை தோற்றுவித்து விட்டது. ஸோ நிஃப்டி பேங்க் லுக்கிங் வெரி சாலிட் ஸ்ட்ராங். அதனால இப்போதைக்கு நிஃப்டியும் உயர ஆரம்பித்தால் பேங்க் நிஃப்டி இன்னும் சற்று வேகமாக உயர்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக நம்ம பார்க்கலாம். இப்ப புதிய உச்சம் அப்படின்றது நம்ம போட்டிருக்க ரெசிஸ்டன்ஸ் உடைக்குதான்றதையும் நம்ம பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட்ல பெரிய மாற்றம் இல்லை, 3.75. டாலர் இண்டெக்ஸ்ல பெரிய மாற்றம் இல்லை, 104.18. பிரெண்ட் க்ரூடும் அதே 77-76.93 அதே லெவலில் தான் இருக்கிறத பார்க்குறோம். பெர் பேரல் கோல்டு அப்படின்றதும் வந்து பெரிய மாற்றம் இல்லை, 1940 to 1950 டாலர் பெர் அவுன்ஸ் அதுக்குள்ளே சுத்திட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பெரிய மாற்றம் இல்லை, 82.63. அஃப்கோர்ஸ் ஆர்பிஐ இன்டர்வென் பண்ணியிருக்கிற ஒரு சிச்சுவேஷனையும் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த ரேஞ்சில் அதாவது இன்னும் வலிமை குறையாமல் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். டெட் சீலிங் கிரைசிஸ் முடிவுக்கு வந்ததா அப்படின்னு சொன்னா முடிவுக்கு வந்தது போல் செய்திகள் வந்து கொண்டிருக்கிற மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸ் இல்லையா? அதனால இன்னும் அதில் என்னன்னா சில கண்டிஷன்ஸோட இந்த டெட் சீலிங் அது அமெரிக்கா அதிகமாக கடன் வாங்குவதற்கு எதிர்கட்சிகளும் இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கூடுதல் கடன் வாங்குவதற்கு கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கொண்டு வரப்படுகிறது. இப்படி கண்டிஷன்ஸ் அட்டாச் அப்படின்னு சொன்னா கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் குறைய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் குறைஞ்சா அது வந்து ஒருவேளை அது நாட்டினுடைய பணப்புழக்கத்தையும் இல்லை ஜிடிபி வளர்ச்சியும் பாதிக்கும் என்ற இன்னொரு கேள்வியும் வருகிறது. கூடவே கண்டிப்பா ஃபெட் ரிசர்வ் வட்டி வைத்து உயர்த்துவார்கள் என்ற ஒரு கணக்கும் இதோடு சேர்ந்து பேசப்படுகிறது. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வாங்குறவங்களா இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாசத்துல ஒரே ஒரு முறை தான் அவங்க வித்திருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு பார்க்கப்படுகிறது. 1758 கோடிக்கு நேற்றுக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸும் வாங்கியிருக்காங்க 853 கோடிக்கு. ஆக எஃப்ஐ டிஐ போத் ஆர் பையிங், தட் கிவிங் a lot of strength to the market. ஸோ யா டைமர் ஸ்விங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நிஃப்டி 50 கம்பெனில இருந்து நீங்க ஒரு 10 கம்பெனி தேர்வு பண்ணுங்க. அதுக்கு என்ட்ரி எங்க டெக்னிக்கலா கொடுக்கலாம்ன்றது ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இப்போதைக்கு ஒரு 90% டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு லைவா நம்ம அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. நேத்திக்கும் சிறப்பான வாய்ப்பு அடையாளம் காணப்பட்டது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வேகமான ஏற்றத்திற்கு முடிவில் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்தால் அந்த ஏற்றம் தற்காலிகமாக தடுக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு கோணத்துல பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட புதிய உச்சத்துக்கு போகலாம். ஸோ இது நிச்சயமற்ற தன்மையை காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கேண்டில பார்க்கிறோம். இருந்தாலும் ஏற்றம் அப்படின்றது மீண்டும் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பை அதிகமாக அது காட்டுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் புல்ஸ் அதை உடைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உடைக்கல அப்படின்னு சொன்னா ரீட்ரேஸ்மெண்ட் மோடுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.